பிசிஓ இருக்கு இப்போ ஒருத்தங்களுக்கு. அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னோட பிசிஓ கரைஞ்சிருச்சா, நீர் கட்டி கரைஞ்சிருக்குமா, ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இந்த டவுட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிசிஓவில் வந்து அந்த நீர்க்கட்டியோட அப்பியரன்ஸ் அதுவும் வந்து சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் அதை விட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அந்த பிசிஓவில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கணும். இப்போ சில பேருக்கு பீரியட்ஸே வராது பிசிஓ இருக்கும்போது, அவங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வரணும். இப்போ பேபி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும், இல்லை அதிகமாக ப்ளீடிங் ஆகிறவங்களுக்கு அது சரியாகணும். ஸோ அந்த பிசிஓனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது சரியாயிடுச்சுனாலே உங்களுடைய பிசிஓ ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ப்ளஸ் பிசிஓ இருக்கவங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒன்று தான். உங்களுக்கு பிசிஓ திரும்ப உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா வெயிட் போடவே கூடாது. உங்களுடைய பிஎம்ஐ, உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற எடை இருக்க வேண்டிய அளவு வந்து 24லேருந்து 27 தான் இருக்கணும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனோம்னா லெஸ் தென் 20 இயர்ஸ் அப்படின்னா 50 kg மேலே நீங்கள் ஏறக்கூடாது. தேங்க்யூ.